The next one, different form of equation of a plane. This is the next 6.5 exercise is already finished. The next continue the exercise number 6.8 different forms of heading on the 6.8 different forms of equation. Different forms of equation of a plane. Different forms of equations of a plane. அதில் டெஃபினேஷன் வந்து 6.5 ஒரு 6.8 ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஓகேங்களா? 6.8 டெஃபினேஷனில் புக்கில் டெஃபினேஷன் பாருங்க 6.8ல இருக்கு. A straight line which is perpendicular to a plane is called a normal to the plane. சரியா? So define normal plane. சரி, क्वेश्चंस எப்படி இருக்கும்? Define normal plane. Define normal plane. A straight line which is perpendicular to a plane is called a normal to the plane. 2 marks நம்ம define normal. Normal plane. ஓகேங்களா? 2 மார்க்ல இருக்கும். பேஜ் நம்பர் 255ல இருக்குது. டெஃபினிஷன் 6.8 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தியரம் 6.15 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? தியரம் 6.15 அதில் என்ன சொல்லியிருக்காங்க? வெக்டர் ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? செகண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க? வெக்டர் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன். சரி, டெஃபினிஷன் ஒன்று. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க? தியரம் தியரம் 6.15 பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தியரம் 6.15 வெக்டர் ஈக்குவேஷன். Vector equations of a plane. Vector equations of a plane in normal form. Vector equations of the plane in normal form. Formula r dot d equal to p. R vector dot d vector equal to p. The equations of the plane. The equations of the plane distance p form the origin and perpendicular to the unit normal vectors on the d. ஓகேங்களா? ஸோ r dot d equal to p. அதுக்கப்புறம் அது இது வந்து தியரம் 6.15 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? தியரம் 6.15. இப்போ இதில் வந்து the Cartesian equations of the plane in normal form அப்படிங்கிறப்ப இதில் r dot d equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த இதில் வந்து d வெக்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த d வெக்டாரோட வேல்யூ என்ன எடுக்கிறோம்? d வெக்டார் equal to li வெக்டார் plus mj வெக்டார் plus nk வெக்டார். ஓகேங்களா? d வெக்டார் equal to li வெக்டார் plus mj வெக்டார் plus nk வெக்டார். ரைட்டுங்களா? இப்போ இங்கே இது நார்மல் ஃபார்மில் இது பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? இப்போ இங்கே ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். இப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே டாட் எல்ஐ வெக்டார் ப்ளஸ் எம்ஜே வெக்டார் ப்ளஸ் என்கே வெக்டார் equal to p. இப்போ இங்க எதை டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம்? i யை டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா lx, j யை டாட் ப்ராடக்ட் பண்ணா mj, k யை டாட் ப்ராடக்ட் பண்ணா mz equal to p. That is a normal form. ஓகேங்களா? vector equations of the normal form. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன சொல்றோம்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் r dot d equal to p. கார்ட்டீசியன் it is called a Cartesian equation. Cartesian
equations of normal form. Cartesian equations are normal form. சரிங்களா? இதுதான் இங்கே நம்ம பார்க்குறது. பேஜ் நம்பர் 256ல் இருக்குது. சரிங்களா? பேஜ் நம்பர் 256. அதுக்கப்புறம் 6.82ல் equations of the plane perpendicular to a vector and passing through the given points அப்படின்னு 6.82ல் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அது வெக்டர் ஃபார்ம் என்ன கொடுக்குறாங்க? r மைனஸ் a டாட் n வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது அதுதான் பார்க்குறோம். Next என்ன சொல்றாங்கப்பா, equations of the plane perpendicular to the vector and passing through the given equation. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது equations of a plane perpendicular. Equations of the plane perpendicular to a vector, perpendicular to a vector and passing through the given points. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு வெக்டர் ஃபார்ம் என்ன எழுதுறோம்? வெக்டர் ஃபார்ம் r மைனஸ் a டாட் n வெக்டார் ஈக்குவல் டு 0. r மைனஸ் a டாட் n வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து ஏங்கிறது பொசிஷன் வெக்டார். சரிங்களா? ஏ ஆர்ங்கிறது ஆர்பிட்டரி வெக்டார், ஏங்கிறது பொசிஷன் வெக்டார் அண்ட் n இஸ் a நார்மல் வெக்டார் அண்ட் n நார்மல் வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நோட் என்ன கொடுக்குறாங்க? r டாட் n ஈக்குவல் டு q. போனதில் வந்து என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஒன்றில் r டாட் d ஈக்குவல் டு pன்னு எழுதணும் இல்லையா? இங்கே பெர்பெண்டிகுலர் பிளேனில் வந்து r டாட் n வெக்டார் ஈக்குவல் டு q அப்படின்னு எடுத்திருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ r டாட் n வெக்டார் ஈக்குவல் டு qங்கிறப்ப இங்கே நோட் போட்டுக்கிறேன். நோட் என்ன எழுதுறீங்க? நோட்டு r மைனஸ் a டாட் n வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா r டாட் n மைனஸ் a டாட் n ஈக்குவல் டு 0. therefore r டாட் n ஈக்குவல் டு a டாட் n. ரைட்டுங்களா? இந்த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் இதை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை சொல்லணும் இல்லையா? அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் சொல்கிறப்ப இங்கே n வெக்டாரோட வேல்யூ என்ன எடுக்கிறோம்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் n வெக்டார் தான் நார்மல் வெக்டார். இந்த நார்மல் வெக்டாரோட வேல்யூ வந்து xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார்னு எடுக்கிறேன். சரிங்களா? n வெக்டாரோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? n வெக்டார் சாரி a வெக்டார். a வெக்டாரை வந்து a வெக்டாரை xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படின்னு எடுக்கலாம். அதாவது x1i வெக்டார், x1i வெக்டார், y1 இது r வெக்டார்ங்கிறது தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம்? r வெக்டார் ஈக்குவல் டு xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். இது r வெக்டார். ரைட்டுங்களா? இங்கே n வெக்டாரோட வேல்யூ என்ன பண்ணுறேன்னா n வெக்டார் ரைட்டா? இப்போ n வெக்டார் ஈக்குவல் டு ai வெக்டார் ப்ளஸ் bj வெக்டார் ப்ளஸ் ck வெக்டார் இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுவேன். அப்போ என்ன எழுது? இதை இது பண்ணுறப்ப r மைனஸ் a ஈக்குவல் டு a டாட் n வெக்டார் அப்படி எழுதலாமா? இப்போ இது கார்ட்டீசியன் ஃபார்மில் வரப்போ என்ன ஆயிடும்? இங்கே கார்ட்டீசியன் ஃபார்மில் இதை கொண்டு வரணும். இப்போ இது வந்து r வெக்டார்ங்கிறது xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் மைனஸ் a வெக்டார்ங்கிறது என்ன இருக்குது? x1i வெக்டார் ப்ளஸ் y1j வெக்டார்
plus z1 k vector equal to a vector xi vector plus yj vector plus x1 y1 z1 k vector dot n vector என்ன n vector இது வந்து dot ஓகே இது dot மைனஸ் dot இப்போ dot வந்து ai vector plus bj vector plus ck vector இப்போ இது பண்ணுறப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு ax1 அப்படின்னு ஆயிருங்களா ரைட்டுங்களா இது வந்து r டாட் n ஈக்குவல் டு a டாட் n வச்சுக்குவோம் ரைட்டுங்களா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் z1 அப்படின்னு கொண்டு வரலாம் ரைட்டுங்களா இப்போ இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரலாம் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ரைட்டா இப்போ இதை தான் நம்ம என்ன அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் இன்டர்செப்ட் ஃபார்ம் பார்க்கணும் ரைட்டுங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்செப்ட் ஃபார்ம் தேர்ட் ஒன் என்ன பார்க்குறோம் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகேங்களா இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க x by a ப்ளஸ் y by b z by c equal to 1 இதுதான் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ a கமா b கமா c இது வந்து இன்டர்செப்ட் அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ x y zங்கிறது ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் ரைட்டுங்களா இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்துடலாமா இப்போ எக்ஸசைஸில் 6.1 பாருங்க எக்ஸசைஸில் 6.1 சம் நம்பர் 1 பாருங்க என்ன கொடுக்குறாங்க find the parametric form of vector equation of a plane which at a distance of 7 units from the origin having 3, minus 4, 5 as directions ratio of a normal to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது p இல்லையா இங்கே வந்து டிஸ்டன்ஸை வந்து என்ன எடுத்துக்கிறோம் pன்னு எடுத்துக்குவோம் ரைட்டா சம் நம்பர் 1 exercise 6.6 இதில் ஃபர்ஸ்ட் சம் ரைட்டா 6.6ல ஃபர்ஸ்ட் சம் இப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா the plane which is a distance of 7 units அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ given to findல given p equal to 7 and origin having unit for 7 units form a origin having 3, minus 4, 5ங்கிறது a vector இப்போ 3i vector minus 4j vector plus 5k vector ஓகேங்களா and directions ratio of normal அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே வந்து இதை வந்து d எடுத்து ரைட்டுங்களா இப்போ இங்கே r dot d cap equal to p இது ஃபார்முலா ரைட்டுங்களா r dot d equal to p parametric form of vector equation of plane அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா இந்த நோட்டில் சொல்லியிருப்பாங்க பாருங்க நோட்டில் உங்களுக்கு இருக்கு parametric form of எங்கே பார்க்குறீங்கன்னா பேஜ் நம்பர் கார்ட்டீசியன் பிளேன் அந்த பேஜ் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த தியரம் 6.15லேயே தியரம் 6.15லேயே the equations of the plane at a distance of b from the origin perpendicular to the unit normal vector d cap vector அப்போ என்ன ஃபார்முலா r dot d cap equal to p அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே d cap அப்படிங்கிறப்ப d vector divided by the unit vectors இந்த unit vector உடைய ஃபார்முலா modulus of d vector then d cap equal to 3i vector plus 4j vector plus 5k vector divided by modulus அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும் 3 squared minus 4 squared plus
5 squared. ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார் divided by square root of 9 plus 16 plus 25. Then d cap equal to 3i vector minus 4j vector plus 5k vector divided by root 50. ஓகேங்களா? இப்போ இங்க ஃபார்முலாக்கு வந்துருவோம். ஃபார்முலா என்ன இருக்கு? r dot d cap equal to b. Then r vector equal to xi vector plus yj vector plus zk vector dot 3i vector minus 4j vector plus 5k vector divided by 15 divided by 5 root 2 equal to 7. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துருங்க. இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 3x minus 4y plus 5z equal to 35 root 2. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? நமக்கு ஃபைண்ட் அவுட் என்ன இருக்கு? பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? இந்த மாதிரி வந்துடும். ரைட்டுங்களா? பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன்னா இந்த ஆர் ஃபார்முலாவை இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஆர் டாட் 3i மைனஸ் 4j ப்ளஸ் 5k பை 5 root 2 equal to 7. இது மட்டும் சொன்னால் போதும். ரைட்டுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?